வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுண்டாயோடைய i20 ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டோடைய கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த 2023 மாடல் i20 உடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன, இதில் என்ன எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து காரோடைய எக்ஸ்டீரியர் வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து காரோடைய இன்டீரியர் வந்து பார்ப்போம். எக்ஸ்டீரியர்னு பார்க்க போனீங்கன்னா ஃப்ரண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். ஃப்ரண்ட் இந்த வந்து கிரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க. ஏர்லியர் வெர்ஷன் ஆஃப் i20 எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க, அவ்வளோ கேட்சியாக இருக்காது. இது வந்து நல்லா சூப்பராக வந்து நல்லா கிரில் அமைப்பு வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. தென் ஹுண்டாயோட லோகோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வந்து நல்லா வைடாக நல்லா ஒரு லுக்காக கொடுத்து வச்சிருக்கிறாங்க, செம்மையாக இருக்குது. தென் இதோட ஹெட்லைட் வந்து பாருங்கள், நல்லா செம்மையாக ஒரு பயங்கரமான ஒரு ஏலியனோட ஐஸ் மாதிரி நல்லா ஷார்ப் எட்ஜாக செம்மையாக வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் இது வந்து ஹாலஜன் லைட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டருக்குமே வந்து ஹாலஜன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்இடி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக அவசமாக இருந்திருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாக் லேம்ப்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து எல்இடியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஆரோ மாதிரி ஷேப் வச்சுட்டு இங்கே ஒரு ப்ரொஜெக்டர் டைப் ஆஃப் ஒரு ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்லா கேட்சியாக இருக்குது. பம்பர்ஸ் வந்து நல்ல ஒய்டாக சூப்பரான ஒரு பம்பர்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இங்கே வீல் வந்து பார்த்தீங்கன்னா 16 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அலாய்ஸ் வந்து நல்லா செம்மையாக ஒரு டிசைன் பண்ணி நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிஸ்க் பிளேட் நல்லா அருமையாக வந்து தெரியுது. இது வந்து ஒரு ரெட் கலரில் அந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இது வந்து ஓவராலாக நல்லா சூப்பராக தான் இருக்குது. சிஎட் டயர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹுண்டாயிலேருந்து அவங்களே வந்து இந்த டோர் கார்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம எதுவும் தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ நல்லா இருக்குது. இங்கே இந்த பேட்சிங் வந்து பார்த்தீங்கன்னா i20யோட பேட்சிங் வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. தென் கமிங் டு த ரியர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெயில் லேம்ப் வந்து நல்லா சூப்பராக ஸ்போர்ட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே வந்து டெயில் லேம்ப் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு அருமையான ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் உங்களுக்கு எல்இடி வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸு இண்டிகேட்டர் இதெல்லாமே வந்து ஹாலஜனில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாமே ஒரு எல்இடி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக ஸ்போர்ட்டியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் திஸ் இஸ் குட். ஸோ உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்டனா வந்து நல்ல ஒரு ஷார்க் இதில் வந்து செம்மையாக வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோடைய ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி நல்லா சூப்பராக வந்து குரோமில் வந்து நல்ல ஒரு ஃபின்ஸ் வந்து நல்லா வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. குரோம் ஃபினிஷிங் இந்த வண்டிக்கு வந்து நல்ல ஒரு ஆடட் ஃபீச்சராக செம்மையாக இருக்குது, நல்ல லுக்காக இருக்குது. தென் மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு ஷேப்பில் வந்து அருமையாக வந்து கொடுத்துருக்காங்க. மிரர்ஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து வரும், அது எல்இடி இண்டிகேட்டர்ஸ். தென் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 180 மில்லிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்தியன் ரோட்ஸில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீட் பிரேக்கருக்கு வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இது வந்து கீழே தட்டுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இவ்வளோ ஹைட் இருக்குங்க பாருங்கள், என்னோட கை இந்த அளவுக்கு வந்து வருது. ஸோ நல்ல ஒரு டீசெண்டான அமௌண்ட் தான். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் இருக்குது. கப்பா இன்ஜின், ஹுண்டாயோடைய ஃபேமஸான அந்த கப்பா இன்ஜின் தான் வந்து இதுலேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்ஜின் வந்து நல்லா ஸ்மூத்தாக செம்ம ரீஃபைண்டாக இருக்குது. நான் அதை வந்து ஓட்டி பார்த்தேன், அவ்வளோ ரீஃபைண்டாக இருக்குது. வண்டியோட என்ஜின் சவுண்ட் வந்து உள்ளே சுத்தமாக கேட்குறதே இல்லை. நல்லா ஐசோலேட் பண்ணி செம்மையாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ காருக்கு உள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கார் டோர் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே i20க்கான பிராண்டிங் வந்து இங்கே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு குரோமில் வந்து அழகாக லெட்டர்ஸ் எழுதி செம்மையாக வெல்கமிங்காக இருக்குது. தென் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீரிங் அண்ட் டேஷ்போர்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சீட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்லா எனக்கு பர்ஃபெக்டாக ஹைட் கரெக்டாக இருக்குது. ரோடு பார்க்குறதுக்கு வியூ நல்லா இருக்குது. ஸ்டீரிங் வந்து எனக்கு ஹோல்டு பண்ணுறதுக்குமே வந்து நல்லா இருக்குது. இது வந்து அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங். ஸோ வந்து இது ஃபிக்ஸட் கிடையாது, எல்லாத்துக்குமே வந்து சூட்டபுளாக ஆகணுங்கிறதுக்காக அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி லிவர் வந்து இழுத்து விட்டோம்னா நம்ம வந்து ஸ்டீரிங் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். ஈவன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். நமக்கு எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளாக டிரைவிங் இருக்கோ அதை வந்து நம்ம வந்து வச்சு இதை வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். சீட்டுக்குமே வந்து இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் டில்ட்டு எல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல் கொடுத்துருக்குறாங்க. சரி, இங்கே டோரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டோர்ஸுக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. தென் இது வந்து லாக் அன்லாக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இது வந்து அவுட் சைடு ரியர் வியூ மிரர்ஸ் வந்து எலக்ட்ரானிக்கல் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சுவிட்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து இங்கே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. தென் வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இங்கே இருக்குது. தென் ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஏசிக்கான வென்ட்ஸு. ஏசி வந்து ரொம்ப சூப்பராக நீட்டாக வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. லீனியராக ஒரே லைனில் இருக்குது. 4 ஏசி வென்ட்ஸுமே வந்து ஒரே லைனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. தென் இது வந்து ஹசார்ட் வார்னிங்கான சுவிட்சஸ்.
சேஃப்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏர் பேக்ஸ் கூட இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சருக்கான ஏர் பேக்ஸ் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிரைவருக்கான ஏர் பேக்ஸ் வந்து இங்கே வந்து ஸ்டேரிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. தென் கியர் ராட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹேண்டியாக கேட்சியாக இருக்குது. இந்த டிசைன் அண்ட் ஷேப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கியர் இதை பிடிச்சி கியர் மாற்றும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. கியருமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது இந்த கியர் மாற்றுறதுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக போயிட்டு வருதுன்னு பாருங்கள். நல்லா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அழகாக கியர் என்கேஜ் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் இது வந்து ஹேண்ட் பிரேக்கான லிவர். இதுவுமே வந்து நல்லா சூப்பராக இருக்குது. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் மொபைல் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட்டுக்கான பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அப் டு 120 வாட்ஸ். நீங்கள் ஏதாவது வந்து கார் ஆக்சசரிஸ் ஏதாவது நீங்கள் ஃபிட் பண்ணால் இதில் வந்து அட்டாச் பண்ணி பவர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனெல்லாம் இங்கே வச்சுக்கலாம். ஃபோனுக்கான ஹோல்டர் இங்கே இருக்குது. தென் இங்கே வந்து 2 பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. 2 பாட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணால் இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஆம்ரெஸ்ட்டோடு இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ளவ் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது இங்கே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா காரோடைய கீ. இது வந்து கம்பெனிலேருந்தே கொடுக்கக்கூடிய கீ தான். லாக் அன்லாக் அண்ட் போனட்டு டிக்கி வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான இது எல்லாமே இருக்குது. தென் இது வந்து கீ என்ட்ரி தான். கீலெஸ் என்ட்ரி ஆப்ஷன் கிடையாது. ஃப்ளிப் கீ வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா லைட் வெயிட்டாக சூப்பராக இருக்குது. நம்ம கீ போட்டோடனே இங்கே வந்து எப்படி லைட்டப் ஆகுது அப்படின்னு மட்டும் பாருங்கள். இப்போ வந்து கீ போட்டுட்டேன். எப்படி செம்மையாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். செம்ம ஒரு அனிமேட்டடாக கம்ப்ளீட்லி டிஜிட்டலாக இருக்குது. அனலாக் கொஞ்சம் கூட இல்லை. ஃபுல்லாக வந்து டிஜிட்டலில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டேக்கோமீட்டர் வந்து ஆர்பிஎம் வந்து அதுவுமே வந்து டிஜிட்டல். தென் ஸ்பீடோமீட்டர் இதுவுமே வந்து டிஜிட்டலில் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அது அப்படியே வேவ் மாதிரி அனலாக் மாதிரியே அது வந்து ஏறும். இங்கே வந்து உங்களுக்கு நம்பரும் வரும். ஆர்பிஎத்துக்கும் இங்கே வந்து உங்களுக்கு நம்பர் வரும். தென் யூஷுவலான வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன் வார்னிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள். இது வந்து உங்களோட ஆப்பிள் கார்ப்ளே இல்லைனா ஆண்ட்ராய்டு இது எல்லாமே வந்து இது கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் தான் இருக்குது. வித் நாப்ஸுமே இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா டச்சும் இருக்குது, நாபுமே இருக்குது. நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏசி நாப்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீடு வந்து ஏசி வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் எங்கே வந்து உங்களுக்கு கூலிங் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஸ்டீரிங் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டீரிங்கில் நிறையா வந்து கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துடுது. இந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே கனெக்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன், கட் பண்ணுறது, வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி மோட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டீரிங்லேயே வந்து டிரைவ் ஆன் த கோல வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இங்கே டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி பண்ண வேண்டாம். பேசஞ்சர்ஸ் யாராவது வந்து யூஸ் பண்ணுறதுனா அவங்க டச் யூஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் டிரைவிங்லேயே வந்து இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் சீட்டில் உட்காந்துருக்கேன். ரியர் சீட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. 3 பேர் தாராளமாக உட்காரலாம். 3 பேர் அடல்ட்ஸுமே வந்து உட்காரலாம். அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரியருக்கு கூட உங்களுக்கு வந்து ஏசி வென்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஏசி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக யூஎஸ்பி போர்ட் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் கூட இங்கே வந்து நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு இங்கே வந்து வச்சுக்கலாம். நல்லா இருக்குது. டீசெண்டான லெக் ரூம் இருக்குது. இவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா எனக்கு லெக் ரூம் இவ்வளோ இருக்குது. ஹெட் ரூம் வந்து இந்தளவுக்கு இருக்குது. ஸோ நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு லாங் ட்ரைவ் போகிறதுக்கு செம்மையான இதாக இருக்கும் இந்த காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து காரை நம்ம ஒரு குயிக் ரைடு வந்து போய் பார்க்கலாம். எப்படி இருக்குது இதோடைய கம்ஃபர்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரைவ் போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. காரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா கார் ஸ்டார்ட் ஆனது எவ்வளோ சைலண்ட்டாக சூப்பராக வந்து ஸ்டார்ட் ஆச்சு. உள்ள உங்களுக்கு எதாவது சத்தம் கேட்டுச்சா? எனக்கு ரொம்ப மைன்யூட்டாக தான் கேட்டுச்சு. அதுக்கப்புறமா என்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆனது. என்ஜினுடைய சவுண்ட் எதுவுமே வந்து கேட்க மாட்டேங்குது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து ஏசி போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஞ்சம் மோசமான ரோட்டில் தான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஒரு ஆஃப் ரோடிங் மாதிரி தான் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாவே இருக்குது காரில். சஸ்பென்ஷன்ஸ் வந்து நல்லாவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பெருசாக வந்து வைப்ரேஷன் எதுவுமே ஃபீல் ஆகலை. ஸோ வைப்ரேஷனே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைப்ரேஷன் இருக்குது. பட் ரொம்ப வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸ்டீரிங்கில் வந்து லைட்டாக ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஸோ இந்த ஆஃப் ரோடுனால நம்ம நல்லா ரோட் போனதுக்கிறமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓவரால் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினோட அந்த புல் வந்து நல்லா இருக்குது. சூப்பராக நம்ம வந்து ரொம்ப லேகியாக இல்லை. நம்ம கொடுக்குற ஆக்சலேஷனுக்கு வந்து நல்லா வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். நல்லா க்ளீனாக இருக்குது. நம்ம வந்து இதில் வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் வண்டியை எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரொம்ப அக்ரெசிவாலாம் ட்ரை பண்ண போகிறதில்ல. புது காரு. ஸோ ஓனர் நம்ம நம்பி கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராப்பராக வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இதை ரிட்டர்ன் பண்ணணும் நம்ம. ஓகே, ஃபஸ்ட்டு கியரில் நல்ல இனிஷியல் புல் வந்து நல்லா இருக்குது. செகண்ட் கியரில் வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து எங்கேஜ் ஆகிக்குது. செகண்ட் கியரில் நல்லா புல் தெரியுது செம்மையாக. தேர்ட் கியர் போகிறோம். நல்லா இருக்குது. தேர்ட் கியரில் வந்து பார்த்திங்கன்னா
நல்லா உள்ளே வந்து எந்த சவுண்டுமே கேட்க மாட்டேங்குது. நல்லா சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணியிருக்காங்க. ஸ்டியரிங் வந்து ரொம்ப நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்குது. டேர்ன் பண்ணுவோம் நமக்கு எந்த ஒரு கஷ்டமே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ சூப்பரான ஒரு பவர் ஸ்டியரிங்காக இருக்குது. பிரேக்கிங் அடித்து பார்க்கலாம் எப்படி இருக்குது, ஏபிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். வாவ், பிரேக்கிங் நல்லா சூப்பராகவே இருக்குது. நல்லா சடனாக பிரேக் ஆகுது விதவுட் வீல் ஸ்க்ரீச்சிங். ஏபிஎஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது ரியலி. ஒரு நல்ல லாங் ட்ரிப் போகிறதுக்கு சூப்பரான கார் தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலி இது ஓட்டுறதுக்கு. ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஜென்ரலாக நம்ம தம் ஃபிங்கர் வந்து மோஸ்ட்டாக இங்கே வச்சுருப்போம். அது வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு அமைப்பு வந்து கொடுத்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூட நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்டியரிங் வந்து ரொம்ப டிரைவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அமைப்பை வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த காரை நமக்காக ரிவ்யூ கொடுத்தது நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் தான். அவர் தான் புதுசாக வந்து கார் வாங்கியிருக்காரு. அதை வந்து நமக்கு ரிவ்யூக்காக கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ நான் வந்து ரிவ்யூ பண்ணி முடிச்சிட்டேன். கொண்டு போய் காரை வந்து அவர்கிட்ட கொடுக்கணும். ஸோ காரை கொடுத்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரோடைய ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கூட ஷேர் பண்ணுங்க. டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. See you guys in another video. Bye.